வாரிய தொழிலாளர்களே, பொறியாளர்களே, அலுவலர்களே, பார் சிறுத்ததா படை பெருத்ததா என்கின்ற அளவில் மின்சார வாரியம் ஊதிய உயர்வுக்கான முன்வருவை தந்திருக்கக்கூடிய ஒரு மணி நேரத்தில் நம்மால் இந்த அளவுக்கு இங்கே கூடியிருக்க முடிகிறது என்று சொன்னால் நம்முடைய இலக்கு தொழிலாளர், பொறியாளர், அலுவலர்களுக்கும் ஒரே நேரத்தில் ஊதிய உயர்வை பெற்றுவிட முடியும் என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது. மின்சார வாரியம் இங்கே என்ன நடக்கிறது என்பதை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. இருபுறமும் நம்மை போல் காவல்துறையும் அணிவகுத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். மின்சார வாரியம் இன்று தொழிற்சங்கங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஊதிய உயர்வுக்கான முன்வரைவில் கிளாஸ் 1 and 2 பணியாற்றக்கூடிய அலுவலர்கள், பொறியாளர்களுக்கு ஊதிய உயர்வு தருவது சம்பந்தமாக அரசுக்கு விவரங்கள் தெரிவிக்கப்படும். இந்த கோரிக்கை அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என்கின்ற அளவிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த 16/5/2023 மின்சார வாரியத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கிளாஸ் 1 and 2 பணியாற்றுபவர்களுக்கு இனி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஊதியம் அளிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதற்கு முன்னதாக 28/2/2018 போடப்பட்டிருக்கக்கூடிய முத்தரப்பு ஒப்பந்தத்தின் போது தமிழக அரசிடமிருந்து மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய கிளாஸ் 1 and 2 பணியாற்றுபவர்களுக்கு ஊதிய உயர்வை ஏன் அளிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டினை எடுத்து தகர்த்துதான் 28/2/2018 நாம் ஊதிய உயர்வை பெற்றிருக்கிறோம். அனைவரும் ஒன்றாக பெற்றிருக்கிறோம். எத்தனை இடர்பாடுகள் அரசிடமிருந்து வந்தாலும் நம்முடைய ஒற்றுமை தன்மையை நிலைநாட்டி பெற்றிருக்கிறோம் என்பதுதான் வரலாறு. 1957 ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சார வாரியம் தொடர்ந்து 12 ஊதிய உயர்வு ஒப்பந்தங்களை கண்டிருக்கிறது என்று சொன்னால் தொழிலாளர், பொறியாளர், அலுவலர் ஒற்றுமையின்றி இந்த மின்சார வாரியம் நடைபெறவில்லை என்பதை மெய்ப்பித்திருக்கிறது. ஆனால் 16/5/2023 ஊதிய உயர்வு ஒப்பந்தத்திற்கு பிறகு தொடர்ந்து மின்சார வாரியத்திலும் அரசிடம் வலியுறுத்தி வந்து கொண்டே இருக்கிறோம். அனைவருக்கும் ஒன்றாகத்தான் ஊதிய உயர்வை தர வேண்டும். நீங்கள் தர மறுப்பீர்கள் என்று சொன்னால் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும். தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள் என்று பிரித்தாளும் சூழ்ச்சியை நீங்கள் கையாளக்கூடாது. மின்சார தொழில் என்பது அலுவலர், பொறியாளர், தொழிலாளர் அனைவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய, மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு பிரதான தொழில் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய உதவி பொறியாளரோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய உதவி பொறியாளர்கள் அல்லது கிளை மேலாளர்களோடு அவர்களுடைய பதவியோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்கின்றோம். ஆனால் மின்சார வாரிய அளவில் மட்டும் நம்முடைய கோரிக்கையை ஏதோ கேட்டுக்கொள்வது போலவும், நமக்காக இவர்கள் பறித்து நிற்பது போலவும் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் அரசியத்திற்கு கொண்டு செல்கின்றோம், நிச்சயமாக செவி சாய்ப்பார்கள் என்ற நிலையை எடுக்கிறார்களே தவிர தமிழக அரசு மறுதளிக்கின்ற போது எதிர்த்து நிற்கக்கூடிய நிலையில் மின்சார வாரியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய காலியிடங்களில் பணிகளை செய்கின்றோம். ஒரு உதவி பொறியாளர் 2-3 பிரிவுகளிலே அடிஷனல் சார்ஜ் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. எத்தனை பொறியாளர்கள் உறக்கமின்றி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிடபிள்யூ இருக்கக்கூடிய இன்ஜினியருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதா? டிஎன்சிஎஸ்சி பணியாற்றக்கூடிய டெப்போ மேனேஜருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதா? தமிழக அரசிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி, டிப்டி செக்ரட்டரி, செக்ஷன் ஆபீசர் யாருக்காச்சும் இது போன்ற வேலைத்தன்மை இருக்கிறதா? 24 மணி நேரமும் இரவு பகல் மாறாது மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய இடத்தில் தொழிலாளர், பொறியாளர், அலுவலர் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்துதான் இந்த நாட்டிற்கு நற்பெயரை வாங்கி தருகிறோம். நாடு என்று சொன்னால் அரசாங்கம். இந்த அரசுக்கு நற்பெயரை தேடி தருகிறோம். எத்தனை சிரமங்களை தந்தாலும் இந்த மின்சார வாரியத்துக்கு நற்பெயரை தேடி தந்து கொண்டிருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கும், அலுவலர்களுக்கும், தொழிலாளர்களுக்கும் வஞ்சகம் செய்யக்கூடிய செயலை மின்சார வாரியம் எடுக்கிறது என்று சொன்னால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 2 முறை ஊதியருக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடந்த ஜூலை திங்களில் ஒரு முறை பேசினார்கள், இந்த பிப்ரவரி திங்களில் ஒரு முறை பேசினார்கள். எல்லா தொழிற்சங்கங்களும் பொறியாளர்களுக்காக இருக்கக்கூடிய கழகமோ, சங்கமோ, யூனியனோ மட்டுமல்ல, எல்லா தொழிற்சங்கங்களும் எல்லோருக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.
நம்மகிட்ட இருக்கக்கூடிய தொழிற்சங்க ஒற்றுமை அது, தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை அது. தொழிலாளர்கள் பொறியாளர்கள் அலுவலர்கள் என்று பிரிப்ப பார்க்கக்கூடிய வேலை மின்சார வாரியத்தில் நடக்காது என்று பேச்சுவார்த்தை மேதையிலே நம்ம அறுதியிட்டு சொல்லியிருந்தோம் கூட